சரி, முதல்வர் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டாருமே சொல்லவே இல்ல. ஹேப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே என்னைக்கு கொண்டாடுனீங்க? அவ்வளவு ஃப்ரெண்டா இருந்தார்ல. ஆ. ஆனா என்ன பண்ணாரு? இப்ப அதான். துணை நின்னாரா? அதான். 41 பேர் இறந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்ல. அந்த 41 பேர் இறந்தாங்கல்ல கரூர்ல. முதுகுல குத்துனாரு. சரி, 41 பேர் இறந்தாங்கல்ல கரூர்ல. அதற்கு பேர் என்ன சொல்லுவீங்க? ஸ்டாம்பீடு. சரி, தமிழ்ல. கூட்ட நெரிசலில் இறந்து போனவர்கள். சரி, அப்படியும் வச்சுக்கோ. அதுக்கு அடுத்து என்ன சொல்லுவீங்க? கரூர்ல நடந்த துயர சம்பவம், கரூரில் நடந்த அசம்பாவிதம், கரூரில் அதிர்ச்சி, இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு தமிழ்ல 1000 இருக்கு. என்ன நீங்க தமிழக வெற்றி கழகம், தமிழ்நாடே உங்க நாடு எல்லாம் சொல்றது. அதுல என்ன என் மொட்டை கட்டையா போய்க்கின்னு நீங்க போட்டு விஷயம்னு சொல்றீங்க? அவ்வளவு சுருக்கமா போயிட்டா? என்னது? கரூர் விஷயத்துல என்ன ஏன் சார் குற்றவாளி ஆக்கிட்டீங்க? என்னது இது? கரூர் விஷயம் அது. ஒரு உணர்ச்சி வேண்டாமா? ஒரு உணர்வு வேண்டாமா? உங்களுக்கு குற்றம் சொன்னது மட்டும்தான் உங்க உணர்வா? அந்த உணர்வெல்லாம் நெஞ்சில அடைச்சி போனதுனால அவர் நின்று அழுதாரு. அதுக்கான சென்சிட்டிவான சென்டிமெண்டான கூட்டம், அம்மா முடியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு போய் தனியா போய் நின்று அழுதுட்டாரு. மறந்துட்டாருங்க. அடுத்த வார்த்தை என்ன பண்ணணும்னு சொல்லி மறந்துட்டாரு. மறந்தாரா? இட்ஸ் ஓகே அப்படி சொன்னாரு. மறந்தாருலாம் சொல்லாதீங்க. அவர் என்னென்ன பண்ணணுங்கிறது எல்லாத்தையுமே எழுதி பேப்பர்ல வச்சிருந்தது. அந்த பேப்பர்லாம் பாத்தீங்களா? இன்னது பண்ணணும், இப்படி பண்ணணும், இவ்வளவு இப்ப இங்க பேசிட்டு நீங்க போய் அழுதுட்டு மறுபடியும் வந்து நின்னு சாரி சொல்லி ஆரம்பிக்கணுங்கிறது வரைக்கும் அதுல எழுதி இருந்ததுல. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? அதை அப்படியே கரெக்டா பண்றீங்களா? ஏன் அந்த சாரி கூட அதுல எழுதி தான் படிப்பீங்களா? அப்படி இருக்கணும். புரியுதுங்களா? நாங்க எதுவுமே தெரியாம பண்ணல. எல்லாம் எழுதி வச்சு தெரிஞ்சு இப்படித்தான் அப்படிங்கறதான் தெரிஞ்சுதான் பண்றோம். எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.